வணக்கம். இன்று என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தலையை பற்றி பார்க்கலாம். தலையில் பிரெயின் எந்த அளவுக்கு நமக்கு உறுதியாக ஸ்ட்ரென்த்தாக நம்மளுக்கு நன்மை தரும்னு பார்க்கலாம். பிரெயினுக்கு சின்ன ஒரு உடற்பயிற்சி பார்க்கலாம். என்ன பிரெயினுக்குள்ள ஒரு உடற்பயிற்சி இருக்கா? அப்படியா? என்ன விஷயம் இருக்குது பார்க்கலாமா இன்றைக்கி. இப்போ பிரெயினுக்கு உடற்பயிற்சி நம்முடைய வாய் தான். வாய் எப்படி பிரெயினுக்கு உடற்பயிற்சி கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம சாப்பிட்ற பொருள், இப்போது உணவு சாப்பிட்றோம், மேக்ஸிமம் கரும்பு, இறைச்சி, இது மாதிரி உணவு ஐட்டம் சாப்பிட சொல்ல நம்ம உடலுக்கு எந்த அளவுக்கு அந்த பிரெயினுக்கு எக்ஸசைஸாக கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ எப்படி அது பயன்படுத்துன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம 32 பல் தான். இப்போது ஒரு வாய் சாப்பாடு போடுறோம், நல்லா மென்று சாப்பிட சொல்ல யாருமே திங்க் பண்ண மாட்டாங்க. என்ன திங்க் பண்ண மாட்டாங்கன்னா, ஆக்சுவலி எல்லாருமே தப்பு பண்ணுறது ஒரே பக்கம்தான் வச்சு மென்னுவாங்க. கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள், கண்டுபிடிக்கலாம் நீங்கள். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சாப்பிட எடுப்பாங்க, வாயில் போட்டு ஒரே பக்கம் மென்னுக்கினே இருப்பாங்க. அப்படி கிடையாது. இப்போ ஒரு வாய் சாப்பிட எடுக்கணுமா, ஒரு வாய் சாப்பிட சொல்ல அப்போது இந்த பக்கம் மென்னணும். இப்போ ரெண்டாவது சாப்பிட சொல்ல இந்த பக்கம் மென்னணும். ஆப்போசிட் லெஃப்ட்டு ரைட்டு அப்படியே மாற்றி நம்ம மென்ன சொல்லும். இந்த பிரெயினுக்கு, இந்த மூளைக்கு இது உடற்பயிற்சி எக்ஸசைஸ் ஆகும். பார்த்தாச்சுங்களா? இப்போது மேக்ஸிமம் அவங்களுடைய 32 பல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு சைடாக அதிகமாக சாப்பிட்ற பொருள் ஒரு சைடாக சாப்பிட்றதுனால அந்த 32 பல்லில் பாதி பாகம் தேஞ்சிருக்கும். கரெக்டாக கண்டுபிடிங்க. அப்போ ஃபேஸ், முகம், இந்த முகத்தில் இது மேக்ஸிமம் அப் அண்ட் டவுன் இருக்கும். அதை பார்த்து நீ கண்டுபிடிங்க. இப்படிலாம் விஷயம் இருக்குது. மூளைகளுடைய எக்ஸசைஸ் வாய் தான். வாய் சமமாக மென்னணும். இந்த பக்கம் ஒரு வாய் சாப்பிட எடுத்திங்கன்னா இந்த பக்கம் சைடு மென்னுங்க, இந்த பக்கம் சாப்பிட எடுத்திங்கன்னா இந்த பக்கம் மென்னுங்க. லெஃப்ட் மென்னு சொல்லும். இந்த முகம் கரெக்டாக உங்களுக்கு சமமாகும். பிரெயின் சுறுசுறுப்பாக இருக்கும், ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இந்த பதிவில் மேக்ஸிமம் டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ கண், இந்த கண் அதிகமாக பிரச்சனை வர காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, கண் நமக்கு தூரமாக பார்க்குறோம், இல்லை தூர பார்வை, இல்லை கெட்ட பார்வை. இது ரொம்ப இது சின்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்ஸிமம் இந்த கண் நம்மளுக்கு ரொம்ப அற்புதமான வேலை செய்யும். எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கண் மூடிட்டு யோசனை பண்ணிங்கன்னா பிரெயின் கூலிங் ஆகிடும். இந்த கண் மூடிட்டு யோசனை பண்ணிங்கன்னா பிரெயின் கூலிங் ஆகும், மூளை குளிர்ச்சி ஆகும். எப்படி அது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் தான் ஹீட்டு. இதோடைய சக்தி அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் நினச்சி பார்த்து அப்படியே ஒரு ½ hour பண்ணிங்கன்னா உடல் ஆட்டோமேட்டிக்காக கூலிங் தண்ணி வந்துடும். அப்போது மூளைக்கு அதிகமாக ஹீட்டு கொடுக்கக்கூடாது. அதிகமான வெப்பநிலை கொடுத்தா மூளைக்கு பிரச்சனை கொடுக்கும். அப்போது இந்த கண்ணு எனர்ஜி என்ன பண்ணணும், ஒரு ரூமில் உட்காந்துட்டு இந்த கண் நல்லா நமக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண் க்ளோஸ் பண்ணிக்கின்னு அப்படியே நீங்கள் இந்த மாதிரி யோசனை பண்ணலாம். நீங்கள் என்ன ஒரு யோசனை பண்ணுறீங்களா, நீங்கள் படுத்து எழுந்து சாப்பிட்டு எங்கே போகிறீங்க எங்கே வரீங்க எல்லாம் நினச்சி அப்படியே கொஞ்சம் உட்காந்தாலும் போதும். இதுமாரி அந்த மெடிடேஷன் மாதிரி இந்த கண்ணு மூடி உடற்பயிற்சி கொடுத்தீங்கன்னா, இந்த கண் மூலிமா இந்த பிரெயின் கூலிங் ஆகிட்டு இமீடியட்டாக நெக்ஸ்ட்டு கண் பளிச்சுன்னு சூப்பராக கிளியராக தெரியும். இது 2வது டிப்ஸ். இது அது மேக்ஸிமம் இது நீங்கள் பயன்படுத்த உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் தெரியும். நான் ஒரு பதிவாக போட்டிருக்கிறேன், யாரும் ரிப்ளை பண்ண மாட்டீங்க. ரிப்ளை பண்ணால் தான் அதோடைய நாங்கள் வேறு அதிகமாக சொல்ல முடியும். இப்போ மூக்கு நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளாம் நினைக்கிறோம் ஏதோ இயற்கையாக காற்று போகுது வருதுன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. காற்று ஃப்ரீயாக ரிலாக்ஸாக போகணும், காற்று அடிப்பே இருக்கக்கூடாது. சரிங்களா? இந்த மூக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மூக்கு க்ளீன் பண்ணுற குழாய் இருக்குது, அது ஜஸ்ட்டு இப்படி சைடில் வச்சுட்டு அந்த தண்ணி போட்டு எடுத்து அந்த தண்ணி போய் ஆப்போசிட்டில் வரணும். இந்த மாதிரி நம்ம பண்ண சொல்லுவோம். இந்த மூக்கினுடைய கிளிச்சல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும். அப்போது மேக்ஸிமம் இது க்ளீன் ஆகிடுச்சுன்னா ரிலாக்ஸாக இருக்கும். இது எல்லாருக்கும் நினைக்கிற மாதிரி மூக்கில் 2 மூக்கு ஹோல்ஸ் இருக்குது, 2 மூக்கில் எப்பவுமே காற்று வர நினைக்காதீங்க. இது மாறி தான் வரும். இப்போ ரைட்டில்
காற்று வெளியே வருதுன்னா ஒரு 1/2 hour 1 hour ஆகிட்டு பிறகு இடது பக்கம் வந்து மாற்றிக்குவோம். இப்படி மாற்றி மாற்றி தான் வரும். அது யாரும் நீங்கள் கண்டுபிடிச்சி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது இடைகளை பின்கலைன்னு சொல்கிறாங்க. இது வந்து மேக்ஸிமம் வந்துட்டு இது வந்து நீங்கள் இந்த மாதிரி மூச்சுலேருந்து ஃப்ரீயாக போனால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு டைம் எப்போனா ஒரு மாதத்தில் ஒரு தடவை 2 மூக்குலையும் வந்து ஒரே மாதிரி காற்று போதும். அது எப்போ போகும் நீங்கள் கண்டுபிடிங்க. அது மேக்ஸிமம் வந்து பௌர்ணமி டைமில் வரலாம், இல்லை அமாவாசை டைம் வரலாம், இல்லை நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி டைமில் வரலாம். இதோடைய சிஸ்டம் நீங்கள் கண்டுபிடிச்சி பாருங்கள். இந்த மாதிரி மூக்கில் வந்து காற்று ஃப்ரீயாக போனால் உங்களுக்கு வந்து நுரையீரல் வந்து டோட்டலாக வந்து ஃப்ரீ ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு மூச்சுத்தன்மை பிரச்சனையே இருக்காது. இது நாளடைவில் வந்து ஆஸ்மா என்ற பிரச்சனை கூட உங்களுக்கு உணவு விட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். இதெல்லாம் வந்து மூச்சு நம்ம சரியாக பார்த்துக்கணும். சரிங்களா? இது ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா சரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து காது. இந்த காது வந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம், வீட்டில் வந்துட்டு குளிச்சுட்டு பிறகு ஒரு பாஞ்சு, ஒரு சின்ன ஒரு பாஞ்சு இதுமாதிரி எடுத்துகிட்டு ஒரு பஞ்சு எடுத்து லைட்டாக போட்டு காது கொடாய்ஞ்சி எடுத்தால் தான் க்ளீனாகும்னு நினைக்கிறீங்க. அது முக்கியமான தவறு. இந்த காது எப்படி க்ளீன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு சுத்தமான மரச்செக்கு நல்லெண்ணெய் குளியல் பண்ணால் மட்டும் இது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கழுவு வந்து ஆட்டோமேட்டிக் வெளியேறும். எப்படி ஏறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடிக்குள்ளே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கின்னு இந்த காதுக்கு வந்து மினிமம் உங்களுக்கு ஒரு 5 சொட்டு 6 சொட்டு எண்ணெய் விடணும். இந்த பக்கம் ஒரு 5 சொட்டு 6 எண்ணெய் விட்டு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஊறி குடிக்க சொல்ல தானாகவே அப்படியே கரைஞ்சி வெளியேறும். அது கண் கூட நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் நீங்கள் வந்து எதுனா ஒரு போட்டு கொடாஞ்சி எடுக்கிறீங்கன்னா 100% உங்களுக்கு உடல் வந்துட்டு கேடு தான் தெரியும். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம முகத்தை வந்து கரெக்டாக நீங்கள் பராமரித்தாவே உடல் வந்து எல்லாமே சரியாகும். நம்ம உடலுக்கு ஹெட் ஆஃபீஸ் இது தான், அந்த முகம்தான், முகத்தினுடைய சிஸ்டம் தான். நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக சரி பண்ண முடியும். சரிங்களா? இப்போ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஓகே. ஆனால் நம்ம வயிற்றில் வந்துட்டு கழிவு இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நம்ம பேசுகிறோம், பேச்சுனே இருக்கிறோம், பேச சொல்ல என்ன ஆகுது, நம்ம வந்து வாய் மூலிமா துர்நாற்றம் அடிக்கும். எப்படி துர்நாற்றம் அடிக்குது, ஏன் இப்படி அடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடல் தான். இந்த குடலில் பிரச்சனை இருந்தால் தான் வாய் துர்நாற்றம் அடிக்கும். நீங்கள் 32 பல்லு ரொம்ப பாய்ச்சி குச்சிது கெளிஜாக இருக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம உடலை வந்து அதிகமாக வந்து சரி இருந்தால் இந்த 32 பல் வந்து ஆறாமல் பாதுகாப்போம். ஏன் எப்படி பாதுகாப்புது அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் வந்து கழுவு வந்து ஆட்டோமேட்டிக்காக சுகவேதி குத்து க்ளீன் பண்ணிட்டோம்னா உள்ளுகிற ஏர் வந்து மேலே போகாது, சரியாக இருக்கும். 3வது பார்த்தோம்னா, ஒரு ஸ்டெப்பை நம்ம பார்க்க சொல்லலாம். என்ன அது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த துர்நாற்றம் தான் மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வாசனை வர காரணம். சரிங்களா? அது வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், 100% சரி பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ஓகே, வயிற்று மூலிமா வந்துட்டு வாசனை வருதுன்னு சொல்கிறீங்க. இது கழுவு வந்து கரெக்டாக போய்ட்டுன்னு சொல்கிறீங்க. இது எப்படி க்ளீன் பண்ணும் அப்படின்னு எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோப்பு எடுத்தால் சரியாக பண்ணணும். அது ஓகே, வேறு மேட்டர் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து வேறு மெத்தடு மூலிமா வாசனை வருமா? கண்டிப்பாக வரும். எப்படி வரும் அப்படின்னா, இப்போ சிறுநீர் கழித்தல். ஓகேங்களா? இப்போ யூரின் பாஸ் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோடைய கேஸ் ஆட்டோமேட்டிக்காக டோட்டலாக வாயில் வெளியே வரும். அது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்? எனி டைம் வந்துட்டு நம்ம வந்து சிறுநீரை கழிக்கும்போது மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு கொய்யால வாயில் தண்ணி போட்டு அப்படி துப்பிட்டா போதும். நல்லா கொப்பிச்சு துப்பிட்டாவே உள்ளுக்கிற கேஸ் வந்து க்ளீன் ஆகிடும். இது கம்பல்சரி பண்ணும். 2வது வந்துட்டு இது வந்து மலம் கழித்தா கூட இந்த கேஸ் உற்பத்தி மேலே போயிட்டு நம்ம வாசனை கொடுக்க பிரச்சனை கொடுக்கும். இது நீங்கள் சரி பண்ணணும். அதே மாதிரி வாய் கொப்பிச்சு திருப்பணும். கம்பல்சரி மலம் சிறுநீர் இது 2மே கழிக்க சொல்லும். இதோடைய துர்நாற்றம் டோட்டல் கேஸ் அடாப்டிங்க மேலே போகும். மேலே போகிறதுனால இது பிரச்சனை கொடுக்கும். இது கொடுக்கறதுனால நம்மளுக்கு இதெல்லாம் ஒன்றா வந்து பிரச்சனை கொடுக்கறதுனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை நெக்ஸ்ட் என்ன கொண்டு போகணும்னு பார்த்தா கேன்சர் கொண்டு போகிற பிரச்சனை வரும். சிம்பிளான மேட்ரு தானே. இப்போ எங்கே பிரச்சனை மேலே வந்துச்சு பார்த்தீங்களா? கேன்சருடைய சிஸ்டம் டார்கெட் வரும். இதெல்லாம் வந்து இது சரியில்லாமல் பார்த்துக்கணும். கரெக்டாக பிரச்சனை இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக கொண்டு போகலாம். இது இப்போ இவ்வளோ பாடி சுத்தம் பண்ணி நம்ம பாதுகாப்பாக வச்சோம்னா நம்ம பாடி வந்து நம்மளுக்கு பலம் கொடுக்கும். 2வது வந்து சைடு எஃபெக்ட் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, புகையிலை, 2வது பான் பிராக்கு, ஆன்ஸு, சிகரெட்டு,
இது எக்ஸ்ட்ரா இதுமாரி எல்லாமே பொருள் போகிறதுனால 100% அதில் வந்து டோட்டலாக வந்து பிரச்சனை கொண்டு போய் கேன்சல் தான் ஆகணும். இதெல்லாம் வந்து அடியோடு எடுக்கணும். அடியோடு எடுத்திங்கன்னா பாடி வந்து காப்பாற்ற முடியும். சரிங்களா? நீங்கள் உடலை வந்து அந்தளவுக்கு நேசித்தால் தான் உங்களுடைய உயிரை நீ காப்பாற்ற முடியும். நீங்கள் 100% சரி பண்ண முடியும். உங்களால் எதுவுமே முடியாது, எதுவுமே கிடையாது. எல்லாமே சரி பண்ண முடியும். ஆனால் முடியும்னு நினச்சிங்கன்னா முடியும். முடியாது, கேர்லெஸ்ஸாக எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? தயவுசெய்து உங்களை உடலை வந்து நீங்கள் காப்பாற்ற உங்கள் கையில் தான் இருக்குது. பார்த்து செஞ்சீங்க. நன்றி, வணக்கம்.